ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோல ஹெல்த் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பத்தி பார்த்தோம். ஹெல்த் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா என்னன்னா, சும்மா ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் மாரி. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்டோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, ஸ்டோர் பண்ணி, ப்ராசஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டூல். பேப்பர் சார்ட்ஸா இல்லாம டிஜிட்டலா யூஸ் பண்றது. பேப்பர் சார்ட்ஸ் மாதிரி இல்லாம டிஜிட்டலா ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் அது. இதுலயே நெறைய கேட்டகரீஸ் இருக்கு. இப்போ நார்மலா நீங்க ஹெல்த் டேட்டா அப்டின்ட்டு Googleல சர்ச் பண்ணாலே, இஎம்ஆர், இஹெச்ஆர், பிஹெச்ஐ இந்த மாரி டெர்ம்ஸ் தான் வரும். அதுக்கு டிஃபரன்ஸ் நமக்கு கிளியரா தெரியாம இருந்திருக்கலாம். இந்த வீடியோல நம்ம இஎம்ஆர் அண்ட் இஹெச்ஆர் 2க்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்ப கன்வென்ஷனலா ஒரு டாக்டரும் அவங்க பேஷண்ட்ட பார்க்குறப்போ, அந்த பேஷண்ட் கிட்ட அவங்க அப்சர்வ் பண்ற அந்த கம்யூனிகேஷன் அவங்க என்ன நோட் பண்றாங்க, அந்த பேஷண்ட் கிட்ட அது எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் நோட் மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. எந்த டேட்ல, என்ன டைமிங்ல அந்த பேஷண்ட் வந்தாங்க. அப்போ பேஷண்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு இவங்க நோட் பண்ணாங்க. அத எழுதுவாங்க. அப்புறம் அவங்க ஏதாவது லேப் ரிப்போர்ட் ஏதாவது டெஸ்ட் குடுத்துருந்தாங்கன்னா, அதுலருந்து அவங்க என்ன ஃபைண்ட் பண்ணாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி தான் நோட் பண்ணுவாங்க யூசுவலா. என்கவுண்டர் நோட்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப இத தான் நம்ம டிஜிட்டல் ஆக்கி நம்ம அந்த சாஃப்ட்வேர் HISல நெறைய சாஃப்ட்வேர் டைப்ஸ் இருக்கு. ஒரு ப்ரொவைடரும் ஒரு மாரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த டாக்டர்ஸ் கையால எழுதுறத நம்ம டிஜிட்டலா ஸ்டோர் பண்ணுவோம். இந்த சாஃப்ட்வேர்ஸ் வச்சு. இப்போ இந்த மாதிரி நார்மலா டாக்டர் என்கவுண்டர் நோட் எழுதுறதுலயே ஒரு டைப் இருக்கும். சும்மா ரேண்டமா எழுத மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும். அது சோப் நோட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட், அப்ஜெக்டிவ், அசஸ்மென்ட் அதுக்கப்புறம் பிளான். இப்போ சோப் நோட்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு பேஷண்ட் வராங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்டிவ் கன்டென்ட் அந்த பேஷண்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்றப்ப, நான் நான் போறேன். எனக்கு ஃபீவரா இருக்கு. 2 நாளா தலை வலிக்குது. அந்த மாரி சொல்றேன்னா, அப்போ நான் என்ன சொல்றேன்? என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணதுனால அந்த டாக்டர் என்ன கண்டுபிடிச்சாங்க? அத ஃபர்ஸ்ட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அதான் சப்ஜெக்டிவ் கன்டென்ட். அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ்னா ஃபுல்லா ஃபேக்ட்ஸ். இப்ப நான் சொன்னது ஓகே. அதுக்கப்புறம் அவங்க என் டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க. இல்ல ரொம்ப ஃபீவரா இருக்குன்னா, பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ அந்த ரீடிங்ஸ்லேருந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க? ஃபேக்ட்ஸ். அதுதான் அப்ஜெக்டிவ் கன்டென்ட். அதையும் மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அசஸ் பண்ணுவாங்க. இப்ப எனக்கு இந்த மாரி ப்ராப்ளம்லாம் இருக்கு. நான் நெனச்சிருப்பேன், இது எனக்கு மலேரியாவா இருக்கலாம்னு நெனச்சிருப்பேன். ஆனா, என்னோட பிளட் டெஸ்ட்ட பார்த்தா அது டைபாய்டா இருக்கலாம். ஸோ, அதெல்லாம் கண்டுபிடிச்சு அசஸ் பண்றது. ஸோ, இந்த பேஷண்ட் இந்த மாரி வந்திருக்காங்க. அவங்க லேப் ரிப்போர்ட்லாம் இது சொல்லுது. அப்போ இவங்களுக்கு இந்த மாரி டிசீஸ்லாம் இருக்கலாம் அப்டின்ட்டு அந்த டாக்டர் கெஸ் பண்றது. அததான் அசஸ்மென்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிளான். இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ரிப்போர்ட்லாம் வச்சு இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன பிளான், என்ன மெடிசின் சஜெஸ்ட் பண்ண போறாங்க, என்ன ட்ரீட்மெண்ட் குடுக்க போறாங்க, எத்தன நாளுக்கு அப்புறம் ஃபாலோ அப் இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் பிளான் எல்லாம் அந்த லாஸ்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நார்மலா ஒரு டாக்டரோட என்கவுண்டர் நோட் இப்படிதான் இருக்கும். இத பேப்பர் சார்ட்டா எழுதி ஸ்பேஸ் கன்சம்ப்ஷன் அதிகமாக்காம டிஜிட்டலா ஸ்டோர் பண்ண போறோம். அப்போ ஃப்ளெக்சிபிளா இருக்குமே அப்படின்னு. இப்ப இதுலயே நெறைய கேட்டகரி இருக்கு. இஎம்ஆர்ன்னு சொல்லுவாங்க. இல்ல இஹெச்ஆர்ன்னு சொல்லுவாங்க. இஎம்ஆர் அப்படிங்கிறது ஒரு டாக்டரோட டைரி மாதிரி. இது ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் தான். ஆனா இதோட பர்ப்பஸ் என்னன்னா, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்ல ஒர்க் பண்ற டாக்டர்ஸ் ஒருத்தருக்கும் லாகின் இருக்கும். இப்போ அவங்க லாகின்ல போய் அவங்க ட்ரீட் பண்ற பேஷண்டோட ரெக்கார்ட்ஸ், அவங்க அப்சர்வ் பண்ண என்கவுண்டர் நோட்ஸ், அவங்க அப்சர்வ் பண்ண லேப் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களால பார்த்து பேஷண்டோட ஹிஸ்டரிய ட்ராக் பண்ண முடியுமே தவிர, வேற யாருக்கும் அவங்களால இத ஷேர் பண்ண முடியாது. அவங்க ஆக்சஸ்க்கு மட்டும் இருக்கும். அவங்க இது மட்டும் தான் இருக்கும் ஃபுல்லா. இப்போ அப்படி ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். ஒருத்தருக்கு தனியா எக்ஸ்க்ளூசிவ் கன்டென்ட் மாதிரி. இப்போ இதுல எக்ஸாம்பிள் என்னன்னா, காமனா யூஸ் பண்ற இந்த இஎம்ஆர் சாஃப்ட்வேர்ஸ் ஃப்ரீயாவே நெறைய இருக்கு. நெறைய ஹாஸ்பிட்டல்ல நமக்கு ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் இருக்குன்னா, கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்தியால பார்த்தோம் இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஃப்ரீயா இருக்கு. இஎம்ஆர் சாஃப்ட்வேர்ஸ். இப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோல இதுல ஏதாவது 1, 2 சாஃப்ட்வேர் நம்ம டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி அவங்க ஸ்டோர் பண்றாங்க? எப்படி இது வொர்க்கிங் நடக்குது? அப்படின்னு நமக்கு பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும்ல. இப்போ இந்த இஎம்ஆர்ல என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டர் லாகின்குள்ள மட்டும் தான் அவங்க பேஷண்டோட ரெக்கார்ட்லாம் இருக்கும். இதுல என்ன இஷ்யூ வரலாம்னா, அந்த ஷேரிங் இஷ்யூ வரலாம். இப்போ நானே வேற ஹாஸ்பிட்டல் போணும். இல்லன்னா அந்த டாக்டரே அவங்களால முடியல. வேற டாக்டருக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் இந்த பேஷண்ட்டனா, இவ்ளோ நாள் அவங்க பார்த்த டேட்டாவ டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஷேரிங்ல ப்ராப்ளம் இருக்கும். இந்த
இந்த சாஃப்ட்வேர் இந்த இஎம்ஆர் சாஃப்ட்வேர் பேக்கேஜ் எப்பவுமே வந்து ஷேரிங் அலோவ் பண்ண மாதிரி இருக்காது. ஒரு ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா ஒரு டாக்டர் ஸ்பெசிஃபிக்கா, ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்பெசிஃபிக்கா மட்டும் தான் இருக்கும். இப்ப நம்ம ஷேர் பண்ணோம்னா, இங்கேருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டயா, இமேஜா ஷேர் பண்ற மாரி அந்த மாரி ஒரு டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். நார்மலா நம்ம காலேஜ் லாகின் நம்ம Moodleல பாக்குற மாதிரி எக்ஸ்போர்ட் அஸ் பிடிஎஃப், எக்ஸ்போர்ட் அஸ் எக்ஸெல் ஷீட் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட்டிங் ஆப்ஷன் இருக்காது. இப்போ நம்ம ஒரு ஒரு டாக்டர் இருக்காங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்போ ஒரு சின்ன கிளினிக் தான் இருக்கு. அவங்க ஒரு சின்ன குட்டி டென்டிஸ்ட்டா இருக்காங்க. இல்லன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஒரு கேர் ஒரு சின்ன கிளினிக் வச்சு குட்டியா பாத்துக்குறாங்க. கொஞ்சம் பேஷண்ட் தான் இருப்பாங்க. ஒரு ஈவினிங் டைம் ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு ஜாப் அந்த மாதிரி சின்ன லெவல்ல பண்றப்ப அவங்களுக்கு இஎம்ஆரே போதும். ஏன்னா அவங்க பெரிய லெவல்ல ஷேர் பண்ணணுன்ட்டு நெசசிட்டி இருக்காது. அவங்க ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாரி இஎம்ஆர் வந்து கரெக்ட்டா இருக்கும். இப்ப நார்மலா அப்போ இஎம்ஆர் சாஃப்ட்வேர்லயோ, இல்ல இஹெச்ஆர் சாஃப்ட்வேர்ல பேசிக்கா ஒரு பேஷண்ட் ரிலேட்டடா என்ன மாரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்னா, அவங்க பேசிக் டீட்டெயில்ஸ் அவங்க நேம், ஏஜ், அட்ரஸ் அதுக்கப்புறம் அவங்க வைட்டல் சைன்ஸ், ஹைட்டு, வெயிட்டு, பிரஷர் அப்புறம் அவங்க இதுக்கு முன்னாடி என்ன ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க, என்ன இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது, அப்புறம் நம்ம ஏதாவது டாக்டர் வந்து லேப் ரிப்போர்ட் ஏதாவது குடுத்துருக்காங்க, பிளட் டெஸ்ட்டோ இல்ல வேற ஏதாவது யூரின் டெஸ்ட்டோ அதோட ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி. அப்புறம் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி, அப்புறம் அவங்க எவ்வளோ எவ்வளோ ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, அந்த பில்லிங் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் தான் வந்து ஹெல்த் டேட்டாவா நார்மலா ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இஹெச்ஆர்ன்னு பார்க்கிறப்ப அத விட கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். இஎம்ஆர்ங்கிறது ஸ்பெசிஃபிக்கா ஒரு குட்டி கிளினிக்குக்கு ஒரு சின்ன ஒரு டாக்டருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற மாரி இருக்கும். இஹெச்ஆர்லயும் பேஷண்ட் டேட்டா எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் சொன்ன டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். ஆனா இன் அடிஷன் ஷேரிங்க்கும் வந்து ஆக்சஸ் இருக்கும். இதுல வந்து நம்ம ஈஸியா ஷேர் பண்றதுக்கு அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷேர் பண்ணணுமா, வேற டாக்டருக்கு ஷேர் பண்ணணுமா எல்லாமே ஃப்ளெக்சிபிளா இருக்கும். இப்போ ஒரு இஎம்ஆர் போர்ட்டல் யூஸ் பண்ற ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து, இப்ப அவங்க கிட்ட ஸ்கேன் சென்டர் இல்ல. அப்ப வெளிய ஒரு ஆ வெளிய ஒரு சென்டருக்கு அவங்க ஸ்கேன்க்கு ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, அங்கருந்து வர ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து இவங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட பேஷண்ட் சார்ட்ல அட்டாச் பண்ணுவாங்களே தவிர, அவங்களோட போர்ட்டல்ல அது ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகாது. ஆனா இஹெச்ஆர்ன்னு பார்த்தா, அவங்க போர்ட்டல்ல ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகுற மாரி அலோவ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சில டைம் வந்து ட்ரெயினோ இல்ல பஸ்ஸோ டிக்கெட் புக் பண்றப்போ, ஏஜென்ட் லாகின், கஸ்டமர் லாகின், அதுக்கப்புறம் எம்ப்ளாயி லாகின் தனித்தனியா ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனி லாகின் இருக்குல்ல. அந்த மாரி இஹெச்ஆர்ங்கிறது டாக்டர் ஸ்பெசிஃபிக்கா இல்லாம ஒரு இந்த மாரி லேபரேட்டரிக்கும் ஷேர் ஆக்சஸ் இருக்கும். வேற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் ஆக்சஸ் இருக்கும். அவங்களுக்கே வேற பிரான்ச் இருந்தா அவங்க லாகினும் அலோவ் பண்ற மாரி இருக்கும். மல்டிப்ளா எல்லாரும் அக்ரிகேட்டடா அ சேர்ந்து எக்ஸிஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இஹெச்ஆர் போர்ட்டல்ல வந்து மெயினான இன்னொரு பிளஸ் என்னன்னா, பேஷண்ட் லாகின் இருக்கும். இப்ப நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அவங்க வந்து இஎம்ஆர் சிஸ்டம் யூஸ் பண்ணாம ஒரு இஹெச்ஆர் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. அவங்க ரெக்கார்ட்ஸ மெயின்டெயின் பண்றதுக்குன்னா, நமக்கு ஒரு லாகின் குடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம பேஷண்ட் போர்ட்டல் வச்சு நம்ம எனி டைம் நம்ம ரெக்கார்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்மளே வந்து ஆன்லைன்ல வந்து டாக்டர வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு இது இருக்கும். அதே மாதிரி அந்த டாக்டர்ஸோட லாகின்லயும் அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க டிஜிட்டலா. பேஷண்ட் அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா, அவங்க கேலண்டர் கூட சிங்க்கா இருக்கும். Google கேலண்டர் கூட. ஒரே டாக்டர் ஒரே டைமிங்ல வந்து 2 பேஷண்ட்க்கு டபுள் புக் ஆயிறக்கூடாதுல்ல. அந்த மாரி செக்கிங்லாம் இருக்கும். இப்ப இஎம்ஆர் சிஸ்டம்ல கூட இந்த மாரி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்றது வந்து நம்ம ப்ரொவைடர் கிட்ட கேட்டா கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனா, இஹெச்ஆர்ல ஷேரிங் இருக்கும். இஎம்ஆர்ல ஷேரிங் இருக்காது. அந்த மாதிரி இப்போ ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்காங்க. ஒரு இஎம்ஆர் சிஸ்டம்லன்னா, அவங்களே ரெக்கார்ட் அந்த பேஷண்ட்ட பத்தி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. அத அவங்களே பார்த்துப்பாங்க. இப்போ சில பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல பார்த்துட்டோம்னா, இப்போ ஒரு சும்மா மெடிக்கல் பிராக்டிஷனரோ, சின்ன ஒரு ஒரு ட்ரெய்னிங் டாக்டரோ, இல்ல இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிற ஒரு ஜூனியர் லெவல்ல இருக்கிற டாக்டரோ ஒரு பேஷண்ட்ட பார்க்குறாங்கன்னா, அவங்க அந்த பேஷண்ட்ட பத்தி என்னலாம் அப்சர்வ் பண்றாங்களோ, அதெல்லாம் எழுதியிருப்பாங்க. ஆனா, அது சிஸ்டம்க்கு வந்து அப்லோட் ஆகாது டைரக்ட்டா. அவங்களுக்கு மேல இருக்கிற சீனியர் டாக்டரோ, சூப்பர்வைசரோ யாரோ அத செக் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்து மெயினா அந்த பேஷண்ட் இதுல ஆட் ஆகும். அந்த மாரி வெரிஃபிகேஷனுக்கு ஷேர் பண்றதுக்குலாம் இந்த இஹெச்ஆர் சிஸ்டம் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும். அந்த மாரி இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்றாங்க. இப்போ பேஷண்ட் வந்து இன்சூரன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு அப்டின்னா, இப்போ ஸ்ட்ரெய்ட்டா அந்த பேஷண்ட்டே அவங்களோட அந்த இன்சூரன்ஸ் கார்ட குடுத்தாங்கன்னா, இந்த போர்ட்டல்லே ஸ்ட்ரெய்ட்டா வந்து நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் வந்து டைரக்ட்டா கவர்ன்மெண்ட் கிட்ட, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட கிளைம் பண்றதுக்கு ஃபெசிலிட்டி இருக்கும். ஸ்ட்ரெய்ட்டா நம்மளே கவர்ன்மெண்ட் வெப்சைட்ல போய் பண்றதுக்கு பதிலா, இங்கேயே ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். இது வந்து மெடிக்கல் டேட்டா மட்டும் ஸ்டோர் பண்ணக்கூடிய இது இல்லாம, ஒரு மல்டி ஃபேஸா நெறையா அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்றது, இல்ல கம்யூனிகேட் பண்றது, ஷேர் பண்றது, நம்மளாவே புதுசா வேற ஏதாவது ரெக்கார்ட்ஸ் அப்லோட் பண்றது, அந்த மாரி ரொம்ப ஒரு கஸ்டமைஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இஹெச்ஆர் வந்து.
ஸோ இந்தியால வந்து ஃப்ரீயா இஹெச்ஆர் சாஃப்ட்வேர் இதெல்லாம் இருக்கு. 75 ஹெல்த், எபிக் இத பத்திலாம் நம்ம அடுத்த வீடியோஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம்.